தமிழ் யூடியூப் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இன்றைக்கு காணொளியில் நாம் பார்க்க போகிறது மாணிக்கவாசக பெருமான் அருளி செய்த 8ஆம் திருமுறையில் அமைந்துள்ள திருவாசகத்தின் ஒரு பகுதியாக விளங்குகின்ற திருக்கழுக்குன்ற பதிகம். அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். பிற பதிகங்களுக்கு எல்லாமே பெயர் வித்தியாசமாக கொடுக்கப்பட்டிருக்கும். அச்சப்பத்து, அடைக்கலப்பத்து, இப்படி இந்த மாதிரியான பெயர்கள் 10 என்னும் வேறு மாதிரி பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் இந்த திருக்கழுக்குன்ற பதிகம் அதோடைய சிறப்பு என்னென்னா, அதோடைய ஊரின் பெயரே பதிகத்தின் பெயராக அமைந்திருக்குது. இதன் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மாணிக்கவாசக பெருமானுக்கு இறைவன் இத்திருக்கழுக்குன்றத்திலே குருவின் வடிவாக தரிசனம் கொடுத்தார். அதாவது முதலாக திருப்பெருந்துறையில் அவர் குரு வடிவாக இறைவன் ஆகிய சிவபெருமான் இவருக்கு காட்சி தந்து இவரை ஆட்கொண்டார். அதன் பிறகு அந்த வடிவத்தை மீண்டும் காண வேண்டும் என்ற உள்ள கிடக்கை மாணிக்கவாசக பெருமானுக்கு இருந்தது. ஆனால் ஊராக அவர் செல்லுகின்றார், எங்குமே அவருக்கு அந்த காட்சி கிட்டவில்லை. அந்த காட்சி திருக்கழுக்குன்றத்திலே கிட்டியது. அதனால் இதற்கு திருக்கழுக்குன்ற பதிகம் அப்படின்ற பெயரோ, இந்த பகுதிக்கு குரு தரிசனம், அதாவது சத்குரு தரிசனம் அப்படிங்கிற பெயரோ அமைந்திருக்குது. குருவுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, நம்ம மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவோம். தெய்வத்தை காட்டிலும் குரு உயர்வு என்றோ, குருவை காட்டிலும் தந்தை தாய் உயர்வு அப்படிங்கிற பொருளை காட்டிலும் முதலாக குழந்தைக்கு தாயானவள் இந்த உலகத்தை காட்டுகின்றாள். அதை போலவே குருவானவர் கடவுளை காட்டுகின்றார். காட்டுவார் யார் காட்டா காலே அப்படின்னு அப்பர் பெருமானும் பாடியிருக்கிறாரு. அதனால் இறைவனை காட்டிய குருவே அவருக்கு மிகவும் முக்கியமானவராக தோன்றியிருக்கிறாரு. அதனால் மீண்டும் அவரை பார்க்க வேண்டும், அந்த குரு வடிவில் இறைவனை தரிசிக்க வேண்டும் என்ற உள்ள கிடக்கை மாணிக்கவாசக பெருமானுக்கு இருந்திருக்குது. இப்போது இந்த பதிகத்தை நம்ம 7 பாடல் தான் இருக்குது. இதில் பொதுவாக பதிகங்கள் 10 பாடல்களாக அமைந்திருக்கும். முன்ன பின்ன இருக்கும், 11 இருக்கலாம். ஆனால் நாம் காலக்கரையான் சில பதிகங்களின் பாடல்களை அழித்துவிட்ட காரணத்தால் நமக்கு சில பதிகங்கள் கிடைக்காமல் போயிருக்கிறது. இதில் 7 பாடல்கள் இருக்கின்றன. இந்த பாடல்களை நாம் பார்க்கலாம். திருக்கழுக்குன்ற பதிகம். முதல் பதிகம். பிணக்கிலாத பெருந்துரை பெருமான் உன் நாமங்கள் பேசுவார்க்கு இணக்கிலாததோர் இன்பமே வரும், துன்பமே துடைத்து எம்பிரான் உனக்கிலாததோர் வித்து மேல் விளையாமல், என் வினை ஒத்தபின் கணக்கிலா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே. இதுதான் முதல் பாட்டு. இந்த பாட்டுடைய பொருளை பார்க்கலாம். பிணக்கிலாத பெருந்துரை பெருமான். இங்கே எடுத்த உடனே திருப்பெருந்துறையை தான் பேசுகிறாரு. ஏன்னா திருக்கழுக்குன்ற பதிகம் அப்படின்னு பேர் இருந்தாலும் ஆரம்பிக்கும் பொழுது முதலாக குரு தரிசனம் கிடைத்த இடம் திருப்பெருந்துறை. அதனால் பிணக்கிலாத பெருந்துரை பெருமான் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். பிணக்கிலாத அப்படின்னா என்ன பொருள்? மாறுபாடு இல்லாத அப்படின்றது தான் பொருள். அதாவது இறைவனுக்கு உயிர்களிடத்தில் எந்த விதமான வேறுபாடும் இல்லை. எல்லா உயிர்களும் ஒன்று. இவன் ஏழை என்றோ பணக்காரன் என்றோ, இவன் இன்ன இனத்தை சார்ந்தவன் என்றோ எந்த விதமான பாகுபாடும் இறைவனுக்கு கிடையாது. அதனால் பிணக்கிலாத பெருந்துரை பெருமான் அப்படின்னு சொல்கிறாரு. திருப்பெருந்துறையில் உரைகின்ற அந்த பெருமானாகிய சிவபெருமான் உன் நாமங்கள் பேசுவார்க்கு, அதாவது உன்னுடைய நாமங்களாகிய அவற்றின் பெருமையை பேசுகின்றவர்களுக்கு இணக்கிலாததோர் இன்பமே வரும். இணக்கிலாத அப்படின்னா ஒப்பற்ற, இணையில்லாத இன்பம் தான் வரும் அவங்களுக்கு. உன்னுடைய திருநாமங்களை பற்றி பேசுகிறவர்களுக்கு இணையற்ற இன்பம் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாரு. துன்பத்தை துடைத்து எம்பிரான், எங்களுடைய துன்பத்தை எல்லாம் துடைத்து எம்முடைய தலைவனாகிய நீ உனக்கிலாததோர் வித்து மேல் விளையாமல். இந்த வார்த்தைக்கு பொருளை நாம் யோசிக்கணும். இப்போது ஒரு விவசாயியிடம் கேட்டால் விதை எப்படி பக்குவப்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவார். விதையை எப்படி பக்குவப்படுத்துவாங்கன்னா, அதை பல காலமாக உள்ள மரபு என்னென்னா உலர வைப்பாங்க. அதில் உள்ள ஈரம் போகும்படியாக உலர வைப்பதற்கான காரணம் என்னன்னா, அந்த விதை நன்றாக செழித்து வளர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அப்படி பக்குவப்படுத்துவாங்க. ஈரம் பட்டிருக்கிற விதை முளைக்காது. இங்கே சொல்கிறாரு, உனக்கிலாததோர் வித்து மேல் விளையாமல் அப்படின்னு. அதாவது உலர வைக்காத விதை தான், உலர வைக்கப்பட்ட விதை
மேலும் மேலும் செழித்து வளரும். உலர வைக்கப்படாத விதை அப்படின்னு இங்கே சொல்கிறது என்னன்னா, என் வினை ஒத்த பின் அப்படிங்கிறாரு. அதாவது என்னுடைய வினையானது இறைவனுடைய திருவருள் என்கிற ஈரத்தினால், இறை உணர்வு என்ற ஈரத்தினால் எப்பொழுதும் உலர்த்தப்படாமல் இருக்கும். அதனால் மேலும் மேலும் வினைகள் பற்றாது. வினை முளைத்து செடியாக வளர்ந்து பின்னாளில் துன்புறுத்தாமல் அது அப்படியே அழிந்துவிடும். அதனால தான் உனக்கில்லாததோர் வித்து மேல் விளையாமல் என் வினை ஒத்த பின். என் வினை ஒத்த பின் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோன்னா, நல்வினையோ தீவினையோ இறைவன் அருள் இருக்கும் பொழுது இறைவனையே நினைத்து சர்வம் சிவார்ப்பணம் அப்படிங்கிறோம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு சொல்கிறோம், சர்வம் ஈஸ்வரார்ப்பணம் அப்படின்னு. அதாவது எந்த ஒரு துன்பமோ இன்பமோ எது வந்தாலும் அதை இறைவனுடையதாக ஏற்றுக்கொள்ளுகின்றவர்களுக்கு இறைவன் அதை தன்னுடையதாக ஏற்றுக்கொள்ளுகிறான். அதனால் செயல்படுகின்ற ஆட்களுக்கு அந்த செயல்களினால் ஏற்படுகிற வினை பற்றாது. அதனால தான் என் வினை ஒத்த பின் இரண்டையும் ஒன்றாக கருதுகிற மனநிலை வந்துடும் அவங்களுக்கு. அப்படி வரும் பொழுது அந்த ஒரு நிலை வந்த பிறகு இறைவன் திருக்கோலம் காட்டினானாம். கணக்கிலா திருக்கோலம் நீ காட்டினாய் கழுக்குன்றிலே. கணக்கிலா அப்படின்னா இங்கே அளக்க முடியாத அளவற்ற திருக்கோலத்தை நீ கழுக்குன்றிலே காட்டினாய். அதாவது ஞானாசிரியனுடைய கோலத்தை நீ காட்டினாய் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாக்கும் அத்தன் அப்படின்னு ஒரு பாட்டில் மாணிக்கவாசக பெருமான் பாடினதை நாம் பார்த்துருக்குறோம். அதனால் சித்தம் முழுவதும் சிவனுடைய நினைவு இருக்கின்றவர்களுக்கு வினை பற்றாது அப்படிங்கிறது தான் இந்த பாடலுடைய பொருள். அடுத்து இரண்டாவது பாடலுக்கு போகலாம். பிட்டு நேர்பட மண் சுமந்த பெருந்துரை பெரும் பித்தனே, சட்ட நேர்பட வந்திலாத சளக்கனேன் உனை சார்ந்திலேன், சிட்டனே சிவலோகனே சிறு நாயினும் கடையாய வெங்கட்டனேனையும் ஆட்கொள்வான் காட்டினாய் கழுக்குன்றிலே. பாட்டுக்கு பொருளை பார்க்கலாம். பிட்டு நேர்பட மண் சுமந்த, அதாவது பிட்டு நேர்பட அப்படின்னா பிட்டுக்கு சமமாக மண் சுமந்த, அதாவது அதற்கு கூலியாக எவ்வளவு பிட்டு கிடைக்கிறதோ அதற்கு கூலியாக மண்ணை சுமந்தாராம். பிட்டு நேர்பட மண் சுமந்த பெருந்துரை பெரும் பித்தனே, திருப்பெருந்துறையில் உறைந்திருக்கின்ற சிவபெருமானே பெரும் பித்தனே அப்படிங்கிறாரு. இங்கே பித்தன் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, வந்திக்கு பிட்டுக்கு மண் சுமந்தார் இல்லையா, மண் சுமந்து அடைத்தாரா, அந்த மடையை அடைத்தாரா என்றால் இல்லை, அதை தண்ணீரிலே கொட்டினார், ஆற்று நீரிலே கொட்டினார், பித்தனை போல செயல்பட்டார். அதனால தான் அவருக்கு அடிபட வேண்டி இருந்தது, பிரம்படிப்பட வேண்டி இருந்தது. அதனால் பெருந்துரை, அவர் ஒரு திருவிளையாடல் காரணமாக இறைவன் அவ்வாறு செய்கிறார். பிறருக்கு செயலானது பித்தனின் செயல் போல் இருக்கும். அதனால் பெருந்துரை பெரும் பித்தனே, திருப்பெருந்துறையில் உரைகின்ற பித்தனே. சட்ட நேர்பட வந்திலாத சளக்கனேன். இங்கே சட்ட நேர்பட அப்படின்னா செம்மையாக உன் முன்னே வந்திடாத சளக்கனேன் அப்படிங்கிறாரு. சழக்கன் அப்படின்னா இங்கே அறியாமை உடையவன் அப்படின்னு பொருள். அதாவது செம்மையாக பொருந்த வந்திடாத, அவனுடைய திருவடிகளில் பொருந்தி வந்திடாத சழக்கனேன் அப்படிங்கிறாரு. அறியாமை உடையவன், உன்னை சார்ந்திலேன், உன்னை நான் அடையவில்லை அப்படிங்கிறாரு. இங்கே என்ன பொருள்னா, என்னுடைய அறியாமையின் காரணமாக நான் உன்னை அடையவில்லை, ஆனால் அறியாமையுடைய வந்தி என்கிற அந்த மூதாட்டி அவளுக்கு நீ அருள் புரிந்தாயே அப்படிங்கிறது இங்கே குறிப்பு. அதனால் அந்த பிட்டு நேர்பட மண் சுமந்த கதையை சொல்லிட்டாரு. சிட்டனே, சிட்டனென மேலானவனே, சிவலோகனே, சிவலோகத்தில் உரைகின்ற இறைவனே, சிறு நாயினும் கடையாய, சிறு நாயை காட்டிலும் கீழ்ப்பட்டவனாகிய என்னை போன்ற வெங்கட்டனேனையும் அப்படின்னா கொடிய துன்பத்தில் இருக்கின்ற என்னையும் ஆட்கொள்வான் ஆட்கொள்வதற்காக காட்டினாய் கழுக்குன்றிலே, இந்த திருக்கழுங்குன்றத்திலே உன்னுடைய தரிசனத்தை காட்டினாய், ஞானாசிரியனாகிய உன்னுடைய குரு தரிசனத்தை காட்டினாய் அப்படின்னு சொல்கிறாரு. மூன்றாவது பாட்டை பார்க்கலாம். மலங்கினேன் கண்ணின் நீரை மாற்றி மலங்கெடுத்த பெருந்துரை விளங்கினேன் வினை கேடனேன் இனிமேல் விளைவது அறிந்திலேன், இலங்குகின்ற நின் சேவடிகள் இரண்டும் வைப்பிடம் இன்றியே கலங்கினேன்,
கலங்காமலே வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே. பொருளை பார்க்கலாம். மலங்கினேன் அப்படின்னா என்னன்னா கலங்கினதான் அர்த்தம். மலங்கினேன் அப்படின்னா கலங்கினேன் என்று அர்த்தம். கண்ணின் நீரை மாற்றி, கலங்கிய கண்களின் கண்ணீரை மாற்றி அப்படின்னு பொருள். மலங்கெடுத்த பெருந்துறை அப்படின்னா இங்கே மலம் அப்படின்னு சொல்லப்படுகிறது மும்மலம், அதாவது ஆன்ம கன்ம மாயை என்று சொல்லப்படுகிற அழுக்குகள் எல்லாவற்றையும் நீக்கிய மலங்கெடுத்த பெருந்துறை, திருப்பெருந்துறை, அதாவது அங்கே உரைகின்ற இறைவனுக்கு ஆகுபெயராக வந்திருக்குது. அதனால் இங்கே குறிப்பது திருப்பெருந்துறையில் உரைகின்ற சிவனை குறிக்குது. விலங்கினேன் அப்படின்னா உன்னை விட்டு நான் விலகி போய்விட்டேன். விலங்கினேன், வினைக்கேடனேன், ஏன்னா என்னுடைய தீவினை காரணமாக நான் வினைக்கேடனாக இருந்ததுனால உன்னை விட்டு விலகிவிட்டேன். இனிமேல் விளைவது அறிந்திலேன், அதனால் இனி எனக்கு என்ன விளையுமோ எனக்கு நான் அறியவில்லை அப்படிங்கிறாரு. இலங்குகின்ற நின் சேவடிகள் அப்படின்னா திகழ்கின்ற உன்னுடைய செம்மையான திருவடிகள் இரண்டும் வைப்பிடம் இன்றியே கலங்கினேன். அந்த இரண்டையும் எங்கே வைத்து வழிபடுவது என்று அறியாமல் நான் கலங்கினேன் அப்படிங்கிறாரு. அதாவது முதலாக இறைவன் அவருக்கு அருள் புரியும் பொழுது திருவடிகளை, குருவின் திருவடிகளை பார்த்தார். அப்போது சற்றே மயக்கம் அடைந்து அவர் உடனே அந்த பல சிவனடியார்களோடு அவர் காணாமல் போகும் பொழுது அவங்களோட போகாமல் விட்டுட்டார். அதனால் நான் விலங்கினேன் அப்படின்னு, விலகிவிட்டேன் அப்படின்னு சொல்லி, ஏன்னா உன்னுடைய திருவடிகளை வைக்கும் இடம் அறியாமல் கலங்கினேன் அப்படின்னா சிந்தையில் வைத்து வழிபட வேண்டிய திருவடிகளை நான் விட்டு விலகிவிட்டேன் அப்படிங்கிறதான் பொருள். கலங்காமலே வந்து, அப்படி நான் கலங்காமல் வந்து என்னை காப்பதற்காக காட்டினாய் கழுக்குன்றிலே, அந்த குருவின் தரிசனத்தை நீ திருக்கழுக்குன்றத்திலே காட்டினாய் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த பாடலை பார்க்கலாம். 4வது பாடல். பூணொணாததோர் அன்பு பூண்டு பொருந்தி நாள்தோறும் போற்றவும். நாணொணாததோர் நாணம் எய்தி நடுக்கடலுள் அழுந்தினான் பேணொணாத பெருந்துரை பெருந்தோணி பற்றியுகைத்தலும். காணொணா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே. பொருளை பார்க்கலாம். பூணொணாததோர் அன்பு பூண்டு அப்படின்னா பூண முடியாத ஓர் அன்பு, அதாவது யாரும் செய்ய முடியாத பேரன்பு. இதை பல சிவனடியார்களை பற்றி பேசுகிறாரு. இந்த இடத்துல அது மறைந்திருக்குது, யாரை பற்றி சொல்கிறாரு அப்படின்றது. அந்த சிவனடியார்களெல்லாம் என்ன பண்ணுறாங்களா, யாரும் செய்ய முடியாத பேரன்பு செய்து பூணொணாததோர் அன்பு பூண்டு பொருந்தி நாள்தோறும் போற்றவும். இறைவனுடைய திருவடிகளை பொருந்தி அவரை தினந்தோறும் அவனுடைய நாமங்களை போற்றி வழிபடுகிறாங்க. ஆனால் நான் என்ன செய்தேன் அப்படிங்கிறது இங்கே. நாணொணாததோர் நாணமெய்தி, என்னை மட்டும் இறைவன் விட்டு விட்டு விலகி போய்விட்டார். மற்றவர்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டாரு, இவரை மட்டும் விட்டுட்டாரு அப்படிங்கிற எண்ணத்தினால நாணொணாததோர் நாணம் அப்படின்னா வெட்கம், அதாவது வெட்கத்திலும் வெட்கமான ஒரு செயலாக. நாணொணாததோர் நாணம் எய்தி நடுக்கடலுள் அழுந்தினான், இந்த பிறவியாகிய கடலிலே அழுந்தினான் வருத்தப்படும்படியாக. பேணொணாத பெருந்துரை பெருந்தோணி பற்றி, ஆனால் அந்த நிலையிலையும் கூட தன்னால் அடைய முடியாத, பேணொணாத அப்படின்னா தான் விரும்பி அடைய முடியாத பெருந்துரை பெருந்தோணி, திருப்பெருந்துறையில் உரைகின்ற சிவனாகிய தோணியை பற்றி கொண்டு, அதாவது ஒரு கடலிலே தோணியை பற்றி சென்றால் கரையேறலாம், அது மாதிரி இறைவனை பற்றி கொண்டு பெருந்தோணி பற்றி, இறைவனுடைய நாமத்தை தோணி போல பற்றி கொண்டு பிறவிக்கடலை கடத்தலும் உண்டு. இங்கே பெருந்துரை பெருந்தோணி பற்றி உகைத்தலும் அப்படின்னா அதை செலுத்தவும். அவ்வாறு அவர் செலுத்தி கொண்டிருக்க, காணொணா திருக்கோலம், காண முடியாத காண்பதற்கு அரியதான திருக்கோலத்தை நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே, அதாவது ஞானாசிரியன் கோலத்தை நீ திருக்கழுங்குன்றத்திலே எனக்கு காட்டினாய் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த பாட்டு 5வது பாட்டை பார்க்கலாம். கோலமேனி வராகமே குணமாம் பெருந்துரை கொண்டலே சீலமேதும் அறிந்திலாத என் சிந்தை வைத்த சிகாமணி ஞாலமே கரியாக நான் உனை நச்சிட வந்திடும் காலமே உனை ஓத நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே. பொருளை பார்க்கலாம். கோலமேனி வராகமே, வராகம் அப்படின்னா பன்றி. நம்ம
பன்றியே, கோலமேனி அப்படின்னா அழகிய உருவத்தை உடைய பன்றியே அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இங்கே வராக அவதாரம் எடுத்தது பெருமாள், திருமாலை வராக அவதாரம் எடுத்ததுனால வராகமே அப்படின்னு சொல்கிறது. சரி, இவரையே வராகமே அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா மதுரையில் ஒரு திருவிளையாடல். தாயை இழந்த பன்றி குட்டிகள் அவதிப்படாமல் இருப்பதற்காக தாய் உருவத்திலே சென்று அவற்றுக்கு பால் ஊட்டினார். அந்த தாய்மையின் கருணை கொண்டிருந்ததுனால இவரை வராகமே அப்படின்னு போற்றிட்டு அந்த தாய்மை என்கின்ற அழகிய கோலத்தை எடுத்துக்கொண்டதனால கோலமேனி அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் அங்கே வராகம் கூட பன்றி பார்ப்பதற்கு அவலட்சணமாக இருந்தாலும் கூட மிகவும் அழகாக தோன்றுகிறது இவருக்கு. ஏன்னா இறைவனுடைய கருணையின் காரணமாக அந்த பன்றியின் கோலம் கோலமேனி வராகமே என்று அவர் பாராட்டும்படியான அழகுடன் திகழ்கின்றது. குணமாம் பெருந்துரை கொண்டலே, அப்படிப்பட்ட அருள் குணம் நிறைந்த பெருந்துரை கொண்டலே, திருப்பெருந்துறையில் உறையும். கொண்டல் அப்படின்னா மேகம், மழை மேகம், மழையை பொழியும். இங்கே இறைவன் அருளை பொழிகிற மேகம் கொண்டலே அப்படின்னு சொல்லிட்டு, சீலமேது மறிந்திராத என் சிந்தை, சீலம் என்பர் நற்குணங்கள் எதுவும் இல்லாத அறிந்தில்லாத என் சிந்தை, என்னுடைய மனமானது வைத்த சிகாமணி, என்னுடைய மனதிலே வைத்த சிகாமணி போன்றவனே. அதாவது சிகாமணி என்பது சிரசில் சூடிக்கொள்ளுகின்ற மணி, அதுக்கு பேர் தான் சிகாமணி. அதை தன்னுடைய மனதிலே வைத்து கொண்டார். இங்கே சிகாமணி என்று குறிப்பிடப்படுவது இறைவனுடைய திருவடிகள். அந்த திருவடிகளை மனதிலே வைத்து கொண்டார். சிகையிலே வைப்பதற்கு பதிலாக சிந்தையிலே வைத்து கொண்டார். சிந்தை வைத்த சிகாமணி. ஞாலமே கரியாக, இந்த உலகமே, கரி என்றால் சாட்சி, இந்த உலகமே சாட்சியாக நான் உன்னை நச்சிட, உன்னை விரும்பி விரும்பி நான் வந்திடும் காலமே, கால தத்துவமாக இறைவன் இருப்பதனால வந்திடும் காலமே அப்படின்னு சொல்கிறாரு இவர். இங்கே காலம் அப்படின்னு சொல்கிற இடத்துல பல இடங்களில் இறைவன் கால தத்துவமாக இருப்பதை இவர் மாணிக்கவாசக பெருமானே பாடியிருக்கிறாரு. திருப்பி திருப்பி இறைவனை அழைத்தால் அவன் காட்சி தருவான் அப்படிங்கிற இதையும் இவர் சொல்லியிருக்கிறாரு. ஞாலமே விசும்பே இவை வந்து போம் காலமே உன்னை என்றுகொள் காண்பதே அப்படின்னும் மாணிக்கவாசக பெருமான் தான் பாடியிருக்கிறாரு. வந்து போம் காலமே அப்படின்னா கால தத்துவமாக இறைவன் இருக்கின்றான் அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை ஓத, உன்னுடைய நாமத்தை ஓத, அதாவது திரும்ப திரும்ப உன்னுடைய நாமத்தை ஓத நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே, நீ திருக்கழுக்குன்றத்திலே உன்னுடைய திருக்கோலத்தை காட்டினாய் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் அப்பர் தான் சொல்லியிருக்கிறாரு, நாமம் பிடித்து திரிந்து அழைத்தால் இவன் என்னை பன்னாள் அழைப்பு ஒளியான் அப்படின்னு சிவன் எதிர்ப்படுவான். அவனுடைய நாமத்தை திரும்ப திரும்ப அழைத்தால் அவன் எதிர்ப்படுவான் அப்படின்றத அப்பரும் சொல்கிறாரு. அடுத்த பாடலை பார்க்கலாம். 6வது பாடல். பேதம் இல்லதோர் கற்பழித்த பெருந்துரை பெருவெள்ளமே, ஏதமே பல பேச நீ என்னை ஏதிலார் முனம் என் செய்தாய், சாதல் பொல்லாமையற்ற தனிச்சரண் சரணாமென, காதலால் உனை ஓத நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே. பேதம் இல்லதோர் கற்பு அப்படின்னா பேதமற்ற, வேறுபாடு அற்ற கற்பு அப்படின்னா ஒப்பற்ற ஞானம். கற்பு என்றால் இங்கே அறிவு, கல்வி. அதாவது இங்கே குறிப்பது ஒப்பற்ற ஞானத்தை குறிக்குது. அந்த ஒப்பற்ற ஞானத்தை இறைவன் அழித்ததாக சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி பேதங்கள் இருந்திருக்கும். ஏற்கனவே சொன்னேன், பிணக்கில்லாத பெருந்துரை பெம்மான் தான் முதல் பாட்டை பாடினார். பிணக்குனா மாறுபாடு, பார்க்கிற உயிர்களிடத்திலே வேறுபாடு காட்டாதவன் இறைவன். ஏன்னா ஞானம் அடைந்தவர்களுக்கு எந்த வேறுபாடும் கிடையாது. அறிவில் குறைபாடு உடையவர்களுக்குத்தான் பேதம் தெரியும். இங்கே இறைவனுக்கு பேதம் தெரியாது. அதையே அவர் ஞானாசிரியனாக வந்து அவர் அளித்த கற்பு, அதாவது ஞானத்தினால் இவருக்கும் பேதம் இல்லாத ஒரு அறிவை அளித்திருக்கிறார் அப்படிங்கிறது பொருள். அதாவது
புறத்திலே தெரிகிற வேறுபாடு எவ்வளவு இருந்தாலும் அந்த புற வேறுபாட்டிற்கு இடையே உள்ள அக ஒருமைப்பாட்டை காணக்கூடியது பேரறிவு. அங்கேதான் இங்கே பேதம் இல்லதோர் கற்பழித்த பெருந்துறை பெருவெள்ளமே. இங்கே பெருவெள்ளமே, திருப்பெருந்துறையில் உரைகின்ற வெள்ளம் போன்றவனே அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பெருவெள்ளம் அப்படின்னு ஏன் சொல்கிறாரு? ஏன்னா வெள்ளத்திற்கு முன்னால் ஏதாவது பேதம் உண்டா? வெள்ளம் புரண்டு வரும் பொழுது அதன் முன்னே இருப்பது குடிசையா, தூசியா, தும்பா, இல்லை பெருஞ்செல்வமா? எதுவும் கிடையாது. அது எல்லாவற்றையும் உருட்டி கொண்டு செல்லும். இங்கே அருள்மழை பொழிகின்ற மழையாக இருக்கின்ற இறைவனுடைய அருள் பெரு வெள்ளத்தின் முன்னால் பேதமில்லை. அதனால் அப்படி சொல்கிறாரு. ஏதமே பல பேச நீ என்னை ஏதமேன பழிச்சொல்லை. பிறர் என் மீது பழி கொண்டு சொல்கின்ற சொற்களை பேச நீ என்னை ஏதிலார் முனம் என் செய்தாய், அயலவர்கள் முன்னால் நீ என்னை என்ன செய்து விட்டாய் அப்படிங்கிறாரு. ஏன்னா பிற சிவனடியார்களை அழைத்து கொண்டு சென்று விட்டார். இவரை மட்டும் விட்டு போனனால இவர் குறைபாடு உடையவராக பிறர் பேசுவார்கள் இல்லையா, பழிச்சொற்கள் சொல்வார்கள். அதனால் ஏதிலார் முனம் என்னை ஏன் செய்தாய், அயலவர்களுக்கு முன்னால் என்னை நீ என்ன செய்து விட்டாய் அப்படின்னு வருத்தப்படுகிறாரு. சாதல் சாதல் பொல்லாமையற்ற தனிச்சரண் சரணாம் என. இங்கே சாதல் சாதல் அப்படிங்கிறது மீண்டும் மீண்டும் பிறந்து இறப்பதை குறிக்கிறது. இறப்பு அப்படின்னா அதாவது இந்த பிறவி கடலில் திரும்ப விழுவதுங்கிறது பொல்லாமை, தீங்கு. அப்படி இல்லாத தனிச்சரண் திருவடிகள், அதாவது இந்த பிறவி பிணியை நீக்கக்கூடிய திருவடிகள். தனிச்சரண் சரணாம் என அந்த திருவடிகளே அடைக்கலம் என்று காதலால் உன்னை ஓத, உன் மீது கொண்ட அன்பினால் உன்னுடைய நாமத்தை திரும்ப நான் ஓத நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே. நீ திருக்கழுக்குன்றத்திலே உன்னுடைய திருக்காட்சியை ஞானாசிரியன் கோலத்தை காட்டினாய் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கேயும் அதே தான். திரும்ப அவனுடைய நாமத்தை பிடித்து திரிந்து அழைத்தால் அவன் என்ன செய்வான்? இவன் நம்மை பன்னாள் அழைப்போழியான்னு அவன் எதிர்ப்படுவான் அப்படிங்கிற அதே கருத்து தான். அடுத்து 7வது பாடல். இயக்கிமார் 64 வரை எண்குணம் செய்த ஈசனே, மயக்கமாயதோர் மும்மலப்பழவல் வினைக்குள் அழுந்தவும் துயக்கருத்து எனை ஆண்டு கொண்டு நின் தூய்மலர்கழல் தந்தெனை கயக்க வைத்து அடியார் முன் வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே. இங்கே இயக்கிமார் 64 வரை எண்குணம் செய்த ஈசனே. இங்கே சொல்லப்படுகின்ற திருவிளையாடல் இது உத்தரகோசமங்கை புராணத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இயக்கிமார்ங்கிறது யட்சிகள் என்று சொல்லப்படுகின்ற அவர்களுடைய 64 பேருக்கு எண்குணம் செய்த ஈசனே, இறைவன் 8 குணமுடையவனாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது குணம் குறி இல்லாதவன் அப்படின்னு சொன்னாலும் கூட பக்தர்களுக்கு அருள் புரிவதற்காக, தன்னை வழிபடுகிறவருக்கு அருள் புரிவதற்காக சில எண்குணங்களை கொண்டு வருகிறான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அவை என்ன அப்படின்னா அருள், ஆற்றல், ஆனந்தம், தன்வயமாதல், பாசபந்தத்தில் இருந்து விடுபடக்கூடிய சுதந்திரமானவன் இறைவன், முற்றும் உணர்ந்தவன், தூய்மையானவன், இயற்கை வடிவானவன். இப்படி 8 குணங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த 8 குணங்களை இயக்கிமார்களுக்கு அவர் உபதேசம் செய்தார். அதனால் எண்குணம் செய்த ஈசனே அப்படின்னு சொல்கிறாரு. மயக்கமாயதோர் மும்மலப்பழவல் வினைக்குள் அழுந்தவும், அதாவது மயக்கத்தை தரக்கூடிய மும்மலப்பழ வல்வினை அப்படின்னா பழமையான 3 ஆன்ம கன்ம மாயை என்கின்ற பழமையான வினைக்குள் அழுந்தும்படியாக அந்த துயக்கருத்து எனை, துயக்குன தளர்ச்சி, நான் தளர்ச்சியுற்ற என்னை ஆண்டு கொண்டு, இறைவன் ஆண்டு கொண்ட உடனே அத்தனை வினைகளும் அகன்று விடுகின்றது. ஆண்டு கொண்டு நின் தூய்மலர் கழல் தந்து என்னை, உன்னுடைய தூய்மையான திருவடிகளை தந்து என்னை கயக்க வைத்து அப்படின்னா மெலிய வைத்து, அதாவது இவனை நினைத்து உருகும்படியாக செய்து அடியார் முன் வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே. பிற எல்லா அடியவர்களுக்கு முன்னாலேயும் வந்து திருக்கழுக்குன்றத்திலே இவனுடைய திருக்கோலத்தை காட்டினாய் அப்படின்னு சொல்கிறாரு. ஆக இந்த 7 பாடல்கள் இந்த திருக்கழுக்குன்ற பதிகத்திலே இருக்கிறது. அதை நாம் பார்த்தோம். நாம் மேலும் தமிழோடு பயணம் செய்யலாம். திருச்சிற்றம்பலம். வணக்கம் ராஜி.